பிரபலம்னாலே ப்ராப்ளம் தான் அப்படின்னு 33 வருஷத்துக்கு முன்னாடி சூரியன் படத்துல கவுண்டமணி சொன்ன ஒரு டயலாக் இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய பிரபலங்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. அவங்க என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் எல்லாமே ஒரு சர்ச்சைக்குரிய வகையில மாறக்கூடிய காலகட்டமா இன்னைக்கு இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். அப்படி இப்போ ஒரு புதிய சர்ச்சையில சிக்கி இருக்காரு தெலுங்கு மெகாஸ்டாரான சிரஞ்சீவி. பிரம்மானந்தம் அவர்கள் நடித்த ஒரு முக்கியமான ஒரு படம் பிப்ரவரி 14ஆம் தேதி வெளியாக இருக்கு. இந்த படத்துக்கான ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. இதுல நிறைய செலிபிரிட்டிஸும் கலந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நிகழ்ச்சியில சிரஞ்சீவியும் கலந்துட்டு இருக்காரு. அந்த நிகழ்ச்சியில அவர் பேசின ஒரு கருத்து தான் இப்ப அவருக்கு எதிராகவே திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. அந்த நிகழ்ச்சியில தன்னோட குடும்பம் பத்தின நிறைய விஷயங்களை சிரஞ்சீவி ஷேர் பண்ணியிருக்காரு. குறிப்பா அவரோட அப்பாவை பத்திலாம் பயங்கர எமோஷனலாலாம் பேசிட்டு இருக்காரு. அது அப்படியே போயிட்டே இருக்கும்போது நிறைய ஜாலியான விஷயங்களும் குடும்பத்தை பத்தி ஷேர் பண்ணும்போது என்னோட வீடு ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா எங்க வீட்டுல நிறைய பெண்கள் தான் இப்ப இருக்காங்க. நான் ஒரு வார்டன் மாதிரி இருக்கேன். அட்லீஸ்ட் என்னோட பையன் ராம்சரனுக்காவது ரெண்டாவது பிறக்கிறது பையனா இருந்தா எங்க ஃபேமிலியோட லெகசியை கண்டினியூ பண்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அவரு சொல்லி இருந்திருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 1980ஆம் ஆண்டு இவரோட திருமணம் அப்படிங்கிறது நடக்குது. இவருக்கு 2 மகள்கள் ஒரு மகன் இருக்காங்க. இவரோட மகன் தான் பிரபல நடிகரான ராம்சரண். இவர் உபசனாவை கல்யாணம் பண்ணி இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. இதை தாண்டி இவரோட 2 மகள்களுக்குமே பெண் குழந்தைகள் தான் இருக்காங்க. ஸோ இவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பெண்களோட எண்ணிக்கை, அதாவது பெண் குழந்தைகள் பேத்திகள் தான் நிறைய இருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டு தான் அவர் அந்த கருத்தை முன்வைக்கிறாரு. அதே சமயம் அதுக்கப்புறம் அவர் சொன்ன அந்த விஷயம், அதாவது குடும்பத்தோட பாரம்பரியத்தை கொண்டு போறதுக்கு அப்படின்னு பேசின விஷயம் தான் இப்ப சர்ச்சையை கிளப்பியிருக்கு. ஏன் பெண்கள் குடும்பத்தோட பாரம்பரியத்தை கட்டி காப்பாற்ற மாட்டாங்களா? பெண் குழந்தைகள்னா உங்களுக்கு என்ன அவ்வளோ இழிவா தோன்றுதா? இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவரே பெண்களை பத்தி எடை குறைச்சலா பேசுறாரு அப்படின்னு எல்லாம் சிரஞ்சீவிக்கு எதிராக நிறைய பேர் கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிச்சுட்டு வர இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல இவர மாதிரியான ஒருத்தர் பேசுறது அப்படிங்கிறது இன்னுமே நிறைய ஆண்களுக்கு பெண்களை பத்தின ஒரு இழிவான எண்ணத்தை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியும் கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. அதே சமயம் இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் நகைச்சுவையா சொன்ன ஒரு விஷயம் தான், தன்னோட குடும்பத்தை பத்தின சில விஷயங்களை ஷேர் பண்ணும்போது அவர் ஒரு நகைச்சுவையா சொன்னதை இவ்வளவு பெருசாக்க வேண்டியதில்லை. ஏன்னா சிரஞ்சீவி எப்பவுமே பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு நபரா தான் இருந்திருக்காரு. ஸோ அவரை இந்த மாதிரி எல்லாம் பேசுறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் இப்பதான் பேசுபொருளா மாற ஆரம்பிச்சிருக்கு. அதனால விரைவிலேயே சிரஞ்சீவி தரப்புல இருந்து இது தொடர்பான ஒரு விளக்கம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.